கடும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைக்கு பிறகு நேபாள அரசாங்கம் சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்குவதாக அறிவித்துள்ளது. நேபாளத்தில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என பிரதமர் KP சர்மா ஒலி அறிவித்தார். 7 நாட்கள் கெடுவிற்கு பிறகு பதிவு செய்யப்படாத 26 சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே நாட்டில் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மீதான தடை மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தடையால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 20 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைய முயன்றதால் அப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இளைஞர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்திற்கு திரைத்துறையினர், பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வந்ததால் நிலைமை கட்டுக்கடங்காமல் மாறியது. நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்பட்டதால் போராட்டங்களை கைவிட அந்நாட்டு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களின் போராட்டம் கைமீறி சென்றுவிட்ட நிலையில் நேபாள தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிருத்வி சுப்பா குருங் சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்கிவிட்டதாக அறிவித்தார். மேலும் இளைஞர்களின் கோரிக்கைகளை ஏற்று சமூக ஊடகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டங்களை நிறுத்தும்படி இளைஞர்களுக்கு வேண்டுகோளும் விடுத்தார். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் மாலைக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது. இத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் CP ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சியின் தரப்பில் P சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று அந்தந்த மாநில சட்டமன்ற வளாகங்களிலும் MPக்கள் வாக்களிக்கும் வகையில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டு மாலைக்குள் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான மாதிரி வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நடந்தது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த நிகழ்வில் பங்கேற்ற எதிர்க்கட்சி MPக்களுக்கு தேர்தலில் வாக்களிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. அதே சமயம் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி MPக்களை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களிக்க வலியுறுத்தினார். இந்தியா கூட்டணி கட்சியினரும் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினருடன் ஆலோசித்து வருகின்றனர். குடியரசு துணைத் தேர்தலில் இரு வேட்பாளருக்குமான வெற்றி வாய்ப்புகள் என்ன, யாருக்கு எவ்வளவு ஆதரவு என்பதை இப்போது பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். இதன்படி மக்களவையின் 543 பேரும் மாநிலங்களவையின் 245 பேரும் வாக்களிக்கலாம். அதாவது இந்த தேர்தலில் 788 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். ஆனால் இரு அவைகளிலும் சேர்த்து 6 இடங்கள் காலியாக உள்ளதால் 782 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதில் சரிபாதிக்கு ஓரிடம் அதிகமாக, அதாவது 392 வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் உள்ள 426 உறுப்பினர்களின் வாக்குகளும் CP ராதாகிருஷ்ணனுக்கு கிடைக்கும். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு இரு அவைகளிலும் சேர்த்து 313 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். இது தவிர இருபெரும் கூட்டணிகளில் இல்லாத கட்சிகளின் முடிவுகளும் கவனம் பெறுகிறது. 11 உறுப்பினர்களை கொண்ட YSR காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளது. 12 உறுப்பினர்களை கொண்ட ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க உள்ளது. 4 உறுப்பினர்களை கொண்ட BRS கட்சி தேர்தலையே புறக்கணிக்க உள்ளது. 7 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தளம் கட்சியும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. தற்போதுள்ள சூழலில் CP ராதாகிருஷ்ணனுக்கு குறைந்தபட்சம் 437 வாக்குகளும் சுதர்சன் ரெட்டிக்கு 325 வாக்குகளும் கிடைக்கும் என்று தெரிகிறது. இதனால் CP ராதாகிருஷ்ணனுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது.